நான் இன்னைக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா நாளைக்கு 6th செப்டம்பர் அன்னைக்கு என்னோட குட்டி பாப்பாவோட பர்த்டே. இதெல்லாம் சொல்ல வார்த்தைகள் இல்ல. ஒரு குழந்தையோட பர்த்டேன்னு சொல்லும் போது சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஏன்னா என்னோட மைண்ட் செட் எப்படி, நான் திரும்பி பார்க்கும்போது என் குழந்தை ஒண்ணு இருக்குமா, நம்மளுக்கு ஒரு குழந்தை அப்படின்ற மாதிரி தோடும். ஆஹ் நம்மளோட புத்தியே இன்னும் வளரலையே என்னமோ, அதனால நம்மளுக்கு ஒரு குழந்தை அப்படிங்கும் போது. அண்ட் செகண்ட் திங், இந்த மைண்ட்ல இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ பெயினை தாங்கி ஒரு குழந்தைய பெத்து எடுக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். எல்லாருக்குமே பெரிய விஷயம் தான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய 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 விஷயம். நான் இவனை பெத்து எடுக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்பனா ரொம்ப 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 ரொம்ப. அதனால எப்பவுமே நான் சொல்லுவேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பெத்தேன் அப்படின்னு சொல்லுவேன். எல்லாரும் என்ன கேட்பாங்க, ஏண்டி நாங்களாமும் கஷ்டப்பட்டேன், பட் உங்க வாயில இருந்து அந்த வார்த்தை வரலையே. வருதுன்னா அப்ப எவ்வளவு வலியை தாங்கியிருப்போம், கஷ்டப்பட்டிருப்போம். அதே மாதிரி அவனோட ஒரு பர்த்டேக்கும் இவர் எனக்கு ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு இல்லைன்னா பல ட்ரெஸ் எடுத்து கொடுத்துறாரு. ஏன்னா அன்னைக்கு தான் நானும் செத்து பொழைச்சிருக்கேன். எல்லாருமே சொல்லுவாங்க பிரசவன்றது ஒரு மறுபிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு. நான் விட்டு சொன்னேன், இந்த வலிய யாராலையும் தாங்க முடியாதான்னு. ஆரம்பத்துல வேணாம் வேணாம், ஒரு பேபி கூட வேணாம்னு சொன்ன ஆளுதான் இவரு. அவ்வளவு அன்பா இருந்தாரு. அப்புறம் ஒரு பேபி வேணும்னு சொன்னாரு. அப்படின்னா கொஞ்சம் பாசம் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். சரி, ஓகே. நான் கேக் பண்ணிக்கிட்டே ஞாபகம் ஏதாவது சொல்றேன். சார், நான் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இவனுக்காக கேக் செய்ய போறேன். வாங்கடா, பரவாயில்ல. ஸோ இப்போ இந்த கேக்கு அவனுக்கு க்ரீம் கேக்கு ஒத்துக்காது. ஸோ அதனால நான் அவனுக்கு க்ரீம் கேக் செய்யல. இப்போ இதுக்கு ஒரு 3 முட்டை. ஸோ முட்டை போட்ட உடனே கையை கழுவிக்குங்க. ஒரு பிஸ்கால இந்த 3 முட்டையை நல்லா அப்படி பீட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் பிஸ்கே போதும். நான் ஆக்சுவலாக ஒரு கேக் பண்ணிட்டேன். இது செகண்ட் கேக் பண்றேன். ஸோ அதனால அதே பவுல்லே பண்றேன். இப்போ தண்ணி பொருள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நான் 1/2 கப்பு பால், அரை கப்பு தயிர் ஊற்றணும். அரை கப்பு தயிர். இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு பட்டர் போடணும். நான் பட்டர் எடுத்துட்டு வரேன். இது ஒரு 1/4 கப்பான பட்டர். இது நல்லா ரூம் டெம்பரேச்சர்ல இருந்தது எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் வெனிலா எசன்ஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன். ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 கப் ஆயில், வெஜிடபிள் ஆயில். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் போடுறேன். இதெல்லாம் வெட் இன்கிரீடியன்ஸ். இது மட்டும், இது வரைக்கும். இப்போ ட்ரைக்கு
இது வந்து பேக்கிங் பவுடர். இதுல வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு போறேன். இது வந்து பேக்கிங் சோடா 3/4 ஸ்பூன். கொக்கோ பவுடர் 1/2 கப்பு. இதுல வந்து 1.5 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து 1.5 கப்பு சீனி. ஒன்றரை கப்பு சீனி. அவ்வளோதான். இதுக்கு தேவையான பொருள் எல்லாம். இதை அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம மைக்ரோவனை வந்து 180 டிகிரிக்கு நம்ம வந்து 175 டிகிரிக்கு நம்ம வந்து அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டாச்சு. போட்டு இந்த கேக் டின்னை இப்படி லேசாக தட்டிட்டு அதில் எதுவும் இந்த ஏர் பபிள்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்காக இப்போ மைக்ரோவனில் 40 டிகிரிக்கு நம்ம செட் பண்ணிட வேண்டியதான். Three, 2, 1. நல்ல ரைஸ் ஆயிருக்கு. நான் ஆக்சுவலாக 2 கேக்காக பண்ணினேன். ஏன்னா வந்து ஒன்று வந்து வீட்டுக்காகவும் ஒன்று எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காகவும் பண்ணியிருக்கேன். எனக்கு 2 கேக் தேவைப்பட்டுச்சு. நான் 2 கேக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக 3 பண்ணலான்னு நினச்சேன். அப்புறம் நாளைக்கு வந்து கிரில் சிக்கன் பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் நாளைக்கு அதுக்கு மறுநாள் விநாயகர் சதுர்த்தி இருக்குது. அதுக்கு மறுநாள் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ டெய்லி ஏதாவது ஒன்று ஜாலியாக எனக்கான விஷயம் இருக்குது. நாளைக்கு 6th என்னோட பையனோட பர்த்டேக்கு, பையன்ல என்னோட பாப்பா, குட்டி பாப்பா, குட்டி பாப்பா, அதோட பர்த்டேக்கு எல்லாரும் விஷ் பண்ணுங்க. 100 வருஷம் நல்ல ஆயுளோட, நல்ல அறிவோட, படிப்போட, ஹெல்த்தியா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. வேற என்ன, அதுல எல்லாம் வந்துடுச்சு. அது போதும் என் குழந்தைக்கு.
ஆம், நான் வந்து பெட்ல கொண்டு வந்து போடும்போது நான் ஆக்சுவலா நான் உயிரோட இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த அனஸ்தீசியா வந்து படுத்தி இருக்கு என்ன, ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கு. பட் எனக்கு வந்து ஃபுல் அனஸ்தீசியா கொடுக்க சொன்னேன். ஸோ அதனால கொஞ்சம் அது ரெக்கவர் ஆகும்போது நான் உயிரோட இல்லைன்ற மாதிரி எனக்கு நிறைய ட்ரீம்ஸ் அது மாதிரிலாம் வந்து இருந்திருக்கு. ஸோ நான் வெளியில வரும்போது இவர்கிட்ட ஜூ நான் உயிரோட இல்லை செத்துட்டு அப்படின்னு சொன்னேன் நான். ஞாபகம் இருக்கு. பட் அப்புறமா அப்படி தூங்க போகும்போது இல்லையே இவர் குளிச்சுட்டு அட்ரஸ் போட்டாரே, ஸோ அந்த ஞாபகம் வந்துச்சு. இதை பத்தி நேற்று நாங்க பேசணும் வேற. உம் எல்லாருக்கும் நிறைய பேபி பார்க்கும்போது நிறைய நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க நிறைய இருக்கும். எனக்கிட்டையும் அதே மாதிரி நிறைய இருக்கு. ஆனா நான் வந்து ஹெல்த் வைஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். ஏன்னா நான் ஒழுங்கா சாப்பிடல, ஒழுங்கா என்னை பார்த்துக்கல. ஏன்னா என்னால சாப்பிட முடியல, எதை சாப்பிட்டாலும் வாமிட் வந்துடும். ஆனா அதையும் மீறி சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியான பேபிலாம் 3-3.5 கிலோலாம் பெற்றிருப்பாங்க. பட் இவரு இருக்கிற கொழுக்கு என் குழந்தை நல்லா அப்படியே சொப்பியா பிறக்குன்னு பார்த்தோம், மெல்லிசா தான் பிறந்துச்சு. நான் சின்ன வயசுல எப்படி இருந்தோம் அந்த மாதிரி. சரி, ஓகே. எல்லாரையும் குழந்தைக்காக விஷ் பண்ணுங்க. இந்த கேக் வந்து நல்லா சாஃப்டா வந்திருக்கு. நான் வந்து நாளைக்கு கொடுக்க வேண்டிய கேக்லாம் வந்து கட் பண்ணி ஒரு ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டேன் நான். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நிறைய வேணும், நிறைய சமைக்க வேண்டியது இருக்கு நாளைக்கு. ஸோ அதனால ஓகே, நான் ஏதோ ஒரு ஹாப்பியில் வந்து ஏதோ பேசிட்டே இருக்கேன். ஓகே, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.